ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து கெட்டு போச்சா இல்லை வந்து நல்லா இருக்கா அப்படின்றது எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து முட்டை முழுகிற மாதிரி நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை வைக்கும்போது முட்டை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம தூக்குன மாதிரி வரும். நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி இது பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்குன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்குன மாதிரி இப்போ இந்த இந்த இப்படி இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா முட்டை வந்து நம்மளுக்கு கெட்டுருச்சு, அது உள்ளே வந்து கரு கூடிருச்சு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு முட்டையாக வந்து நம்ம எடுத்து கூட செக் பண்ணி செக் பண்ணணும். எல்லா முட்டையும் ஒரே டைமில் போட்டு செக் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு முட்டையை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து லேசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்குது. உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கரு கூடிருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ஃபுல்லாகவே தூக்கிடும் உங்களுக்கு. இப்படி தான் வந்து கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை நல்லா இருக்கா இல்லை வந்து கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச முறையை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்ப அவைலபிள் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு இல்லை வீட்டில் உங்களுக்கு இருந்துச்சு, அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.